வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சோயா பீன்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 சின்ன துண்டு தேங்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 7 இல்லைனா 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கெலாம் கடலெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நடுவில் கீரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கலாம். நல்லா பெருசாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை நம்ம 3 எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம். மீடியம் சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் 4 எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், நம்ம அப்படியே அரைச்சாலே போதும். இப்போ இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம சோயா பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சோயா பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய சோயா பீன்ஸ் 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ இது ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மசாலா சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி. இது நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசையோட தான் வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.